ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப பிரோஜனமான ஒரு விஷயம் நண்பர்களே. அதனால் எந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் முடிவில் நீங்களும் எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்ற ஒரு சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் குறுகிய படங்கள் குறுகிய காலகட்டத்தில் நடித்து பெருசாக கிளியலைனா கூட ரொம்ப கோடீஸ்வரர் லெவலில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படிரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டாலும் இவங்க எப்படி ஆனாங்க அப்படின்றத பல பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்காவாசி நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் எல்லாருமே சம்பாதிக்கும் போதே இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் ஆயிருப்பாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே பணக்காரன் ஆகிறாங்களா? நான் கூட தான் திண்டிவனம் தாண்டி கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு வாங்கினேன். வீடு கூட இல்லை, ஒரு இடம் தான் வாங்கி போட்டேன். ஆனால் இன்னி வரைக்கும் நான் வாங்கின ரேட்டை கூட அந்த இடம் வந்து ரீச் பண்ணல. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் புலம்புவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, இந்த நடிகர்லாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரர்கள் ஆனாலும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மேட்டரை பற்றி நம்ம பேசுவோமா? அதாவது இப்போ நேராக வீடியோவில் போவோம் நண்பர்களே. இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ராஜேஷ் அவர்கள் தான். ஸோ ராஜேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகருங்க. அவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 70 வயசு கிராஸ் ஆனதுக்கப்புறம் அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் இல்லைங்களா? அது வந்து ரொம்பவே ஒரு உருக்கமான ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவரோட வீடியோஸ் வந்து யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். ரொம்ப பிரோஜனமான வீடியோஸ். அதுவும் இப்போ கூட நீங்கள் பாருங்கள், அவர் அந்த வீடியோஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவரோட வீடியோஸில் அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ எக்ஸப்ட் இந்த ரியல் எஸ்டேட் பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ராஜேஷ் அவர்கள் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு வாத்தியாராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு நடிகராகி எம்ஜிஆரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் வந்து நல்ல ஜிம்மெல்லாம் பண்ணி உடம்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்றி வச்சிருந்தாராம். ஏன்பா அதுக்கும் இந்த டாப்பிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும் இல்லைங்க. இவர் வந்து ஒரு சாதாரண நடிகர் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் நம்ம இவரை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் வந்து இவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனும் கூட. ஆரம்பத்தில் இவர் சினிமாவில் நடிக்கும் போது கொஞ்சம் இவருக்கு வர காசை இவர் ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாராம். அந்த மாதிரி சைடு ஜாபாக ஒரு சைடு பிஸ்னஸாக இந்த ரியல் எஸ்டேட்டை வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் சினிமாவோட வாய்ப்பு கொஞ்சமாக குறைய நம்ம ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், அதுவும் அந்த பிஸ்னஸ் வந்து மக்களுக்கும் பிரோஜனமாக இருக்கணும், நம்மளும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுங்க. அந்த ஐடியா வந்து கடைசி வரைக்கும் ஒரு ரிசர்ச்சாகவே ஒன்று பண்ணிட்டு இருந்தார். என்னன்னா, கஷ்டப்படாமல் சம்பாதிப்பது எப்படி. இது என்ன வடிவேல் காமெடி மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் நிறைய மெனக்கெட்டிருக்காராம், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காராம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கணுமா, கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பில்கேட்ஸ் போன்ற ஆட்கள் மிகப்பெரிய மில்லியனர்ஸ்லாம் அவ்வளோவா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இல்லை அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்காங்க? நாலு ஃபுல்லாக உழைக்கிற உழைப்பாளி இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டான். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி நல்லா கொழுத்து போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கான விடை நம்மளுக்கு தெரியல. ஆனால் இதுக்கான விடையை நம்ம ராஜேஷ் அவர்கள் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணாரா. ஆனால் அதுக்கான பதில் வந்து அவருக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இருந்தாலும் அவருக்கு அன்றைக்கே தோன்றன ஒரு விஷயம், நம்ம வந்து குறுகிய காலத்தில் மிகப்பெரிய செல்வத்தை வந்து ஈட்டணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும். நம்ம வந்து எவ்வளோ தான் ஓடி உழைச்சாலும் அந்த காசை வச்சு நம்ம பெரிய லெவலில் ஆக முடியாது. கரெக்டான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அவர்கள் தேர்ந்தெடுத்தது தான் இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது. ஆரம்பத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இவர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் போட்டாலுமே கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு பிஸ்னஸாக கையில் எடுத்துக்கிட்டாரு நடிகர் ராஜேஷ் அவர்கள். இதன் விளைவு தான் அவர் வந்து ஏகப்பட்ட இடங்களை வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த இடங்கள் வந்து டெவலப் ஆகும்போது நல்ல அளவுக்கு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு விற்கிறது அப்படின்ற மாதிரி போனவர். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி நடிகர்களுக்கு இவர் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுப்பாராம். அந்த அளவுக்கு ராஜேஷ் அவர்கள் ரொம்ப பிரபலமாயிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் ராஜேஷ் அவர்களோட தந்தைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. அந்த இடத்த கூட இவங்க ஃபியூச்சரில் விற்காம ராஜேஷ் அவர்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய பங்களா கட்டி ஷூட்டிங் ஹவுஸாக மாற்றி அதிலிருந்து ஒரு நல்ல ரெண்ட் பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் மூலயமாக ராஜேஷ் அவர்கள் சிட்டி ஃபுல்லாக நிறைய வீடு வச்சிருக்காரு. அவர் தங்குற வீடு மிகப்பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். ஸோ அவரோட குடும்பத்தையும் அவர் செட்டில் பண்ணி இன்னைக்கு அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் அவரோட குடும்பத்துக்கும் பிரோஜனமாக இருக்காரு. யூடியூப்ல சில வீடியோ வாயிலாக நம்மளுக்கும் பிரோஜனமாக இருக்காரு. அதனால ராஜேஷ் அவர்கள் பின்பற்றிய விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. காசு இருக்குதோ இல்லையோ கடனுடனே வாங்கி ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ ராஜேஷ் அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போற இன்னொரு நடிகர் யார் பார்த்தீங்கன்னா, நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் தான். ஜெய்சங்கர் அவர்களை ஜேம்ஸ் பாண்டுன்னு தெரியும், ஒரு நல்ல நடிகர்னு தெரியும், அதுக்கப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் மாறினாருன்னு தெரியும், ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதையும் தெரியும். ஆனால் அவரும் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர் மற்றும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணவர்னு சொன்னால் கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து சமீபத்தில் ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஜெய்சங்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பாதிக்கிற நிறைய காசு வந்து ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாராம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பையிங் அண்ட் செல்லிங்காக மாறிட்டு இருக்குது. ஏக்கர் கணக்கில் இடங்க வாங்குறது, அதுக்கப்புறம் அதே இடங்களை ஒரு பெரிய பார்ட்டிக்கு கைமாற்றி விடுறது, அதில் ஒரு பெரிய காசு பார்க்கறது. இது மட்டும் இல்லாமல் ராஜேஷ்னு சொல்கிறோம் பாருங்க, நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் இன்னொரு சூட்சமத்தையும் ஃபாலோ பண்ணுவாராம் ரியல் எஸ்டேட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போலாம் நம்ம வந்து லேண்ட் வாங்குறோம்னு வைங்களேன், எங்கே வாங்குவோம்? செமையாக டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த இடம் டெவலப் ஆகிடுச்சுங்க, இங்கே வந்தீங்கன்னா பக்கத்தில் ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, மெட்ரோ ரயில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல போய் இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே வரும். அதுக்கப்புறம் அங்கங்கே பேங்க்கில் போய் லோனை போட்டு இஎம்ஐயில் கட்டி ஒரு இடத்த வாங்குறோம். அதுக்கப்புறம் அந்த இடம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த இடம் ஏறும்னு பார்த்தா, ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட வித்துருக்கானே, இனிமேல்லாம் போய் உச்சத்தை தொடாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வரும் பாருங்க நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கு பக்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தவறான இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்டில் இதெல்லாம் ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் சொல்லுவேன். டெவலப்டு ஏரியாவில் போடாமல் டெவலப்பிங் ஏரியாவில் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்றைக்கே வந்து கணித்து விட்டார் நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, இந்த இடம் வந்து இப்போதைக்கு டெவலப் ஆகலை, ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியே கோடம்பாக்கத்தில் இருந்து போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்காவாசி இடத்த நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தான் அன்றைக்கி கைப்பற்றினார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காசு கொடுத்து வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த வாங்கின இடத்த அப்பப்போ நடிகர்களுக்கெல்லாம் கொடுத்து அப்படியே செட் பண்ணி கைமாற்றி பெரிய காசு வந்து பார்த்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கணிப்பு உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நீங்கள் நிறைய மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும், மார்க்கெட் நாலேஜ் இருக்கணும், நிறைய விஷயங்கள் ரியல் எஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட்டு, அப்படி தான் நான் சொல்லுவேன். இதை நான் சொன்னால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன்பா உனக்கு என்ன தெரியும், அந்த காலகட்டத்திலலாம் வந்து லேண்ட் எவ்வளோ சீப்பாக இருந்தது தெரியுமா, இன்னைக்கு விலையாக விற்குது, தொட்டாலே கோடின்றாங்க, அன்றைக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா ஒரு 10,000 20,000 லேண்டு வாங்கினார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லுவீங்க. அதாவது அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்றைக்குமே ரியல் எஸ்டேட்டும் தங்கமோ அன்னன்னைக்கு அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற பொருளாதார நிலைமைக்கு காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பவுனு. ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000ஆவது ஆண்டு கோல்டு வந்து ஒரு 5000 ரூபா இருந்தது ஒரு கிராம், ஒரு பவுன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி 5000 ரூபான்றது பெரிய மேட்ரு, அது தெரியுங்களா? ஆனால் அதை பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது. இது மட்டும் இல்லை, இது ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். நம்ம KS ரவிக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த படையப்பா படத்தை டைரக்ஷன் பண்ணி முடிச்ச கையோட அவருக்கு வந்து சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 65 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 65 லட்ச ரூபா எடுத்து போய் டி நகரில் இடம் வாங்கினாராம். இதை நான் சொல்லலை, KS ரவிக்குமார் அவர்களே ஒரு பேட்டியில் சொன்னார். ஸோ என்னைக்கு படையப்பா எப்போ வந்ததுங்க, 96 97 அந்த காலகட்டத்தில் 65 லட்ச ரூபான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. 65 லட்ச ரூபான்றது இன்றைக்கே பெரிய அமௌண்ட்டு தான், இன்றைக்கே ரொம்ப பெரிய அமௌண்ட். அது அந்த அமௌண்ட்டு அன்றைக்கே ஒரு கையில் கிடச்சி டி நகரில் அந்த ரேட்டு கொடுத்து அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போவே வந்து அந்த 65 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா டி நகரில் அப்போனா ரொம்ப கம்மியாக கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். இவர் தெனாலி அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணார்ல, இந்த படத்துல இருந்து அவருக்கு ஒரு லாபம் 3 கோடி ரூபா வந்து தான். அந்த 3 கோடி ரூபா வச்சு அந்த 65 லட்ச ரூபா கொடுத்து லேண்ட் வாங்கினார், அதில் வீடு கட்டினாராம். ஸோ 3 கோடின்றது ரொம்ப சீப் இல்லை. அதுவும் தெனாலி எப்போ வந்தது, 1999 வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ 3 கோடின்றது சீப்பா பாருங்கள். இப்படி தான் சொல்லி நம்மளை ஏமாத்தினுங்கிறாங்க. அதனால் லேண்டு கோல்டு எப்போவுமே ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்தது கிடையாது. அன்னன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்தந்த பொருளாதார அந்த சூழ்நிலையில் அது காஸ்ட்லியாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு வாயை கட்டி வைத்த கட்டி வாங்கி போட்டாங்க ஃபியூச்சருக்காக. அதுக்கப்புறம் அதை வாங்கி போட்டவங்களோட குடும்பம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. மீதி எல்லாருமே அதெல்லாம் காஸ்ட்லி, அதெல்லாம் எங்கே ஏற போகுதுன்னு தட்டி கழிச்சவங்களாம் இன்னைக்கு ஒரு காணி இடமாச்சும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளும் அல்லாடிட்டு இருக்கிறோம்ப்பா. இதே மாதிரி 3வது நடிகர் சத்யன் அவர்களை பற்றி சொல்கிறேன். அதாவது இவர்கிட்ட ஏகப்பட்ட இடங்கள் இருந்தது. இவரை நான் வேற ஒரு டாப்பிக்கில் தான் கொண்டு போகலான்னு இருந்தேன். இருந்தாலும் அந்த டாப்பிக்லையும் நான் பேசுகிறேன், இந்த டாப்பிக்லையும் நான் பேசிடுறேன். மாதம்பட்டி சிவகுமார் அப்படின்றவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசருங்க. சத்யராஜ் அவர்களை வளர்த்து விட்டதே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சத்யராஜ் அவர்கள் முக்கவாசி அந்த காலகட்டத்தில் நடித்த படத்தோட ப்ரொடியூசரே வந்து இவர் தான், கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இவரோட மகன் தான் சத்யன். ஸோ சத்யன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 2 படம் ஹீரோவாக நடித்தார். இந்த மாதிரி ஹீரோவாக நடித்து அந்த படம் காலியானனால கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்கிற முக்காவாசி இடங்களை விற்று கடனாளியாகி இருக்கிற சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யூடியூப் ஆளாளுக்கு புரளி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மைதான். ஏன்னா மாடம்பட்டி சிவகுமார் அப்படின்றவர் கொங்கு பெல்ட்டில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். 5 ஏக்கரில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது, 500 ஏக்கரில் சொத்து, பண்ணை வீடு, கிண்ண வீடு எல்லாமே இருக்குது அவருக்கு. இருந்தாலும் அந்த காசெல்லாம் விற்று சினிமாவில் போட்டனால அவர் கொஞ்சம் சம்பாரிச்சாரோ இல்லையோ, தன்னோட மகன் சத்யன் அவர்களை வச்சு 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அதில் சம்பாரிச்சதெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் வாங்குறது மேட்டர் நண்பர்களே, அதை கரெக்டான நேரத்தில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ராங்காக யூஸ் பண்ணிங்கன்னா போட்டது இழந்ததை நம்மளால் திருப்பி மீட்ட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இவரை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிறது நடிகர் தளபதி விஜய் அவர்கள். ஸோ தளபதி விஜய் அவர்களை ரியல் எஸ்டேட் விஷயத்தில் இழுக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் ரியல் எஸ்டேட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். இந்த ஒரு பழக்கம் விஜய் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னா, அவரோட தந்தை SAC அவர்கள்கிட்ட இருந்து தான் வந்தது. ஏன்னா SAC அவர்களே வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலகட்டத்திலங்க நான் வந்து ஒரு இயக்குனராக ஆகிறதுக்கு முன்னாடி உதவி இயக்குனராக பல படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு கல்யாணமும் ஆச்சு. ஸோ நானும் என் மனைவி வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் தாங்க இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. இருந்தாலும் ஆரம்பத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் தான் இருந்தோம். அப்போவே வந்து எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, எப்படியாவது வந்து நல்லா காசு சம்பாரிச்சா
இதே இடத்துல நம்ம ஒரு வீடு வாங்கி கட்டணும், ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இயக்குனரான கொஞ்சம் காசு சம்பாரிச்சேன். உடனே நான் சாலிகிராமத்தில் ஒரு சின்ன இடத்த வாங்கி ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டினேன். இதுக்கப்புறம் நான் போக போக நிறைய படங்கள் வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள் ஏற்கனவே இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வளர்ந்தார் பாருங்க. வளர்ந்து ஹீரோ வரைக்கும் சாலிகிராமத்தில் பாஸ்கர் காலனி அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி நான் பெருசாக கட்டினேன். அதில் வந்து நான் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னா, நான் ஆரம்பத்தில் நானும் என் மனைவியும் 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீட்டில் இருந்தோம். ஆனால் அந்த ரெண்டாவதாக நான் கட்டின வீட்டில் என்னோட பாத்ரூம் சைஸே 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே. ஸோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமிதமாக பேசினார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து அந்த காலகட்டத்தில் எஸ்சிசி அவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ தெரிஞ்சனால தான் இந்த மாதிரியான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். இதை தான் தொடர்ந்து விஜய் அவர்களும் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டு, லொட்டு லொசுக்கு, எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி ஏடகூடமாக போகாமல் நம்ம வந்து நிரந்தரமாக நல்ல வருமானம் வரணும், ஃபியூச்சரில் நம்ம செக்யூராக சேஃப்டியாக இருக்கணும்னா ரியல் எஸ்டேட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் மிகப்பெரிய நடிகர் ஆனதுக்கப்புறமா அவரோட காசை எல்லாமே முக்காவாசி அவர் ரியல் எஸ்டேட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் போதே சோபா திருமண மண்டபம் அப்படின்னு சாலிகிராமத்தில் ஒரு திருமண மண்டபம் அவங்க அம்மாவோட பேரில் கட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பேரில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அவர் கட்டியிருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்களில் வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இவ்வளவு அங்கே கொடைக்கானலே ஏக்கர் கணக்கில் ஒரு லேண்ட் இருக்குது. கோவையில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே இருந்த பாஸ்கர் காலனி வீடு இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எஸ்சி அவர்கள் கட்டின வீடு, இந்த வீடை கூட யாருக்கும் விற்காம விஜய் ஆண்டனி இசையமைப்பாளர் இருக்கார்ல, இவருக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வாடகைக்கு விட்டாச்சு. அதை விஜய் ஆண்டனி அவர்கள் எவ்வளவோ கோடிக்கு காசுக்கு அது விலைக்கு கேட்டோம் கூட கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கல. இருந்தாலும் விஜய் அவர்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள தான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன்லேயே அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா. ஸோ அதனால் விஜய் அவர்கள் என்றைக்குமே சேஃப் அண்ட் செக்யூர் தான். அந்த தைரியத்தில் தான் அரசியல்லே இறங்கியிருக்கிறாரு. என்னை ஒன்றும் ஆட்ட முடியாது, செங்கலை கூட பிரிக்க முடியாது அப்படின்ற வசனம் விஜய்க்கு பொருத்தமாக இருக்கும். விஜய் அவர்களை தொடர்ந்து கவுண்டமணி, செந்தில், இவங்களை பற்றி நம்ம ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவங்களை பார்த்து பல பேர் சினிமாவில் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கவுண்டமணி மற்றும் செந்தில் அவர்கள் வந்து அவங்களோட மார்க்கெட்டை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடியனோட ஒரு கெரியர் ஸ்பேன், கெரியரோட உச்சம் எவ்வளோ நாள் இருக்கும்னா ஒரு 10 வருஷம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு காம்படிஷன் வந்துருவாங்க. ஸோ அதனால் கவுண்டமணியும் செந்திலும் நம்ம பீக்கில் இருக்கும்போதே நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம எங்கேயாவது லேண்ட் வாங்கி போட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் செந்தில் அவர்களுக்கு அந்த ஆரம்பத்த கட்டத்தில் ஒரு ஐடியாலாம் இல்லையா, சம்பாதிக்கிற காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் கவுண்டமணி அவர்கள் தான் செந்திலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, பாரு காசை வேஸ்ட் பண்ணாத, இத்தனை கார் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வேஸ்ட் பண்ணாத, அதுக்கு முன்னாடி உன்னை சேஃப்டி பண்ணிக்கோ, அதனால் எங்கெங்கெல்லாம் லேண்டு கிடைக்குதோ வாங்கு அப்படின்னு போகிற போக்கில் கவுண்டமணி சொன்னதுனால செந்தில் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு, கோடம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற சாலிகிராமத்தில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அடிச்சு பிடிச்சி பிடிங்கி வாங்கிடுறது, இந்த லெவலுக்கு வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்குது தெரியுமா. அது என்ன மேட்டர்னா, எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சாலிகிராமத்தில் இருக்காரு, அவரும் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்கும்போது, செந்தில் வந்து என் பக்கத்து வீட்டுக்கார் தாங்க, நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வச்சிருக்கிறேன், அதுக்கு பக்கத்து காம்பவுண்டே நடிகர் செந்தில் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது என் வீடை பார்க்காம அதெல்லாம் வேலை கேட்பாருங்க, எனக்கு கொடுத்து அந்த வீடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு புலம்பினே இருப்பார். ஆனால் நான் கடைசி வரைக்கும் நான் கொடுக்கல சார், எனக்கு வேணும் சார், இதை வித்துட்டா நான் எங்கே போவோம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் விளையாட்டா ஜாலியாக பேசுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் கொங்கி போட்டு பார்த்தாரு, நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி செந்தில் அவர்கள் ரொம்ப ரியல் எஸ்டேட் விரும்பினா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கண்ணில் எந்த லேண்டெல்லாம் தென்படுதோ இருக்கிற காசை கரெக்டாக சேஃப்டி பண்ணி ஊர் ஃபுல்லாக இடத்த வாங்கிறது. முக்கால்வாசி சாலிகிராமத்தை இவர் தாங்க வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா சாலிகிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் இவர் பேரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவரோட பசங்க பேரில் ஏகப்பட்ட லேண்ட் வாங்கி போட்டுருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய சர்ச்சைஸ் வந்துச்சாரு. ஒரு லேண்டுனால ஒருத்தருக்கு கொண்டு போய் லீஸுக்கு கொடுத்துட்டு அந்த ஆள் வந்து லீஸ் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்காம, வாடகை சரியாக கொடுக்காம செந்தில் ஏமாத்தினார்னு செந்தில் அவர்கள் கோர்ட்டுக்குலாம் போனார். இந்த மேட்டர்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளவு ஏங்க நம்ம கவுண்டமணி அவர்களையும் ஏமாத்திட்டாங்க. கவுண்டமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சோபா கல்யாண மண்டபம், அதாவது கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட சோபா கல்யாண மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அதை வந்து இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸாக மாற்றிட்டாங்க. அது பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கும், ஒரு பார்க்கிங் இடம், அந்த இடமே கவுண்டமணி அவர்கள் தான். ஸோ அந்த ஒரு இடத்தோட பிரச்சனையில் விஜய் அவர்களுக்கும் கவுண்டமணி அவர்களுக்கும் ஒரு சின்ன தகராறு வந்தது. அது என்னன்றதை அடுத்த வீடியோ நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் 50 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த வந்து கோடம்பாக்கத்தில் வாங்கி போட்டு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து 20 வருஷம் அந்த பிரச்சனையில் கோர்ட்டு கேஸ் நாலஞ்ச கவுண்டமணி அவர்களுக்கு 20 வருஷம் கழிச்சு தான் ஜஸ்டிஸே கிடச்சி இப்போ அந்த 50 கோடி ரூபா இடம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த இடம் கூட அதை பற்றி கூட நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அது என்னப்பா அடுத்த வீடியோவில் என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட்னால இன்வெஸ்ட் பண்ணி இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனையில் எப்படி மாட்டி வெளில வந்தாங்க ஒரு சில நடிகர்கள் அப்படின்றத பற்றி நான் அடுத்த வீடியோவில் டாப்பிக்காக எடுத்து பேச போகிறேன் நண்பர்களே. ஸோ அதில் இதெல்லாம் பற்றி பேசலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகர் கமலஹாசன், விஜயகாந்த், பிரசாந்த், அதுக்கப்புறம் இப்போ கஞ்சா கேஸில் மாட்டினார், நம்ம கஞ்சா கேஸ்ன்ற பாருங்க, கொக்கைன் கேஸில் மாட்டினார் ஸ்ரீகாந்த், பாபி சீமா, மணிரத்னம், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கொடைக்கானலில் நிறைய பேர் இடம் வாங்கி போட்டுருக்காங்க. நெப்போலியன் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் கொடைக்கானலே வாங்கி போட்டிருக்காரா. இதையும் தாண்டி நம்ம விஜய், அஜித், எஸ்கே எல்லாருமே ஈசிஆர் பக்கம் லேண்டை வாங்கி ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஈசிஆரில் மகாபலிபுரம் வரைக்கும் இவங்களோட ஆதிக்கம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக நடிகர்கள் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களோட கெரியரும் வந்து ஒரு நிலையான கெரியர் இல்லை, கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கிடையாது இல்லைங்களா. நல்ல மார்க்கெட் இருக்கும்போது நல்ல காசு சம்பாதிப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர் ஃபுல்லாக அவங்க 3 தலைமுறை ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்க ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
நம்மளும் இவங்களை ஃபாலோ பண்ணி கரெக்டான முறையில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளும் கோடீஸ்வரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு இருக்கணும், அதை சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை இருக்கணும். அதை சம்பாரிச்சு பொறுமையாக நம்ம நல்ல இடத்துல இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டிட்டோம்னு வைக்கல, நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.